ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா, அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்கள் எதுக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு கரெக்டான ஒரு ரீசனாக இருக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கீங்க, ஒர்க்குக்கு போகணுன்ற அவசியம் இல்லை, நான் வீட்டில் சும்மா இருக்கனால யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற மைண்ட் செட் இருந்தால் ஓகே. குழந்தைங்க இருக்காங்க, வேலைக்கு போக முடியாது, அதனால யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறனாலும் ஓகே, நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நான் வேலைக்கு போக முடியல, சம்பாதிக்கணும், அதுக்காக தான் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ரெகுலராக இன்கம் வரணும், உடனே வரணும், அந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு எடுத்த உடனே இன்கம் யூடியூப்பில் வர்றது சான்ஸ் ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த்தில் ஒரு 1 இயர் கூட ஆகலாம் நிறைய பேருக்கு. அதனால யூடியூப் சேனல் நீங்கள் ரெகுலர் இன்கம் வரணும் அப்படின்றதுக்காக உடனே எடுத்த உடனே உங்களுக்கு இன்கம் வராது. ஸ்டார்ட் பண்ண உடனே 1 இயர் ஆகும், 6 மந்த் ஆகும், 3 மந்த் ஆகலாம். அது எடுத்த உடனே நல்ல ஒரு அதிகமான சேலரி மாதிரி உங்களுக்கு கிடைக்காது. அதனால நீங்கள் இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக, வீட்டில் சும்மா இருக்கனால, இல்லை குழந்தைங்க இருக்காங்க, சரி டைம் பாஸ்க்கு சும்மா ஸ்டார்ட் பண்ணுறேன், அதில் இன்கம் வந்தாலும் ஓகே, இல்லை கொஞ்ச நாள் ஆனாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருப்பீங்க. நீங்கள் ஆல்ரெடி பழசு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க. அது ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணதாக இருக்கலாம், 2 வருஷமாக இருக்கலாம், 5 வருஷமாக இருக்கலாம். பழைய யூடியூப் சேனல் இருந்துச்சுனாலே அதுலேருந்து நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த யூடியூப் சேனலை நீங்கள் அப்படியே விட்டுறலாம், ஸ்கிப் பண்ணிவிட்டு, இல்லைன்னா அக்கௌண்ட்டே க்ளோஸ் கூட பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். அதே பழைய யூடியூப் சேனலை வீடியோஸ்லாம் போடாதீங்க, உங்களுக்கு வியூஸும் போகாது, எந்த ஒரு யூஸுமே கிடையாது. அப்புறம் புதுசாக நீங்கள் ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கணும். பழைய இமெயில் ஐடி மற்ற யூஸ்க்கெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. யூடியூப்க்குன்னு தனியாக ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. யூடியூப் இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறது எப்போவுமே நார்மலாக நம்ம ஐடி க்ரியேட் பண்ணுற மாதிரி தான். இன்னொரு ஐடி க்ரியேட் பண்ணி அதில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணும்னா, நல்ல ஒரு பேனர் ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். உங்களோட சேனலுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு பேனர் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அது பிக்சல்ன்ற ஆப்பில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பில் நீங்கள் பேனர் நல்ல ஒரு பேக்ரவுண்ட் கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி, உங்களோட சேனல் பேர், லோகோ, அந்த மாதிரி நீங்கள் யூடியூப் சிம்பிள் அந்த மாதிரி நிறைய கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை நல்ல ஒரு பார்த்தோன்னே ஒரு அட்ராக்டிவாக இருக்க மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் உங்களோட சேனலோட நேம் எந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் வீடியோஸ் போட போகிறீங்க, எந்த மாதிரி கண்டென்ட் எடுக்க போகிறீங்க. அதாவது இப்போ ஃபுட்டு குக்கிங் பற்றியாக இருக்கலாம், இல்லை ஃபுட் ரிவ்யூஸாக இருக்கலாம், இல்லைனா ஹேர் கேர் பற்றி இருக்கலாம், ஸ்கின் கேர் பற்றி இருக்கலாம், டிப்ஸ் ஏதாவது சொல்கிற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எந்த கேட்டகரி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சூஸ் பண்ணுற கேட்டகரியை அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பேர் சேனல் நேம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க, எந்த மாதிரி சேனல் நேம் இருக்கணும்னு. அப்படி இல்லைன்னா உங்களோட நேம் வச்சு கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களோட சேனல் நேம் நிறைய பேர் ஆல்ரெடி அதே நேமில் சேனல் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, யூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்களோட சேனல் நல்ல பாப்புலரான சேனலாக இருக்கலாம். அப்போது அதுதான் நம் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணும்போது அவங்களோட சேனல் தான் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு காமிக்கும். அதனால உங்கள் சேனல் நேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி, சர்ச் பண்ணும்போது ஈஸியாக நிறைய பேருக்கு போகிற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சேனல் உங்களோட லோகோ க்ரியேட் பண்ணணும். அது உங்களோட ஃபோட்டோஸ் எதாவதுனாலும் வச்சுக்கலாம், இல்லை இமேஜஸ் வேறு ஏதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது கூட வச்சுக்கலாம். உங்கள் சேனலோட நேம் அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை உங்கள் இஷ்டம் எதுக்கு வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா நீங்கள் யூடியூப்க்குன்னு தனியாக ஒரு டைம் எடுத்து அதை க்ரியேட் பண்ணி என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரி லோகோவுக்கு வீடியோஸ் என்ன மாதிரி போடணும், என்ன மாதிரி கண்டென்ட் எடுத்தால் வியூஸ் நிறைய போகும், அந்த மாதிரி நிறைய யோசித்து பிளான் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் யூடியூப்க்குன்னு தனியாக எடுத்த உடனே எதுவும் செலவு பண்ணலாம் வேண்டாம்.
உங்ககிட்ட இருக்கிற மொபைல் எந்த மொபைலாக இருந்தாலும் ஓகே தான். அதை வச்சே நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வீடியோஸ் வந்து போட ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு அளவுக்கு வந்து வியூஸ் போகுது, நல்ல வியூஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் வேறு மொபைலு இல்லை உங்களுக்கு ரிங் லைட்டு இல்லை மைக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதிலே கண்டினியூ பண்ணி ஒரு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இன்கம் வந்ததுக்கு அப்புறமா கூட நீங்கள் வந்து தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். எடுத்த உடனே எல்லா ப்ராடக்ட்டும் நீங்கள் வாங்கி தான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து கிடையாது. நிறைய பேர் வந்து மொபைல்லையே வந்து ஆடியோ வந்து பேசிக்கிறாங்க. ரிங் லைட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் தான் வீடியோஸ் வந்து பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு எதுவுமே எடுத்த உடனே நமக்கு வந்து இன்கம் வரும் அப்படின்ற இது ப்ரூஃப் வந்து கிடையாது. எப்போ நமக்கு இன்கம் வரும்னே தெரியாது. நம்ம வீடியோஸை பொறுத்து, கண்டென்ட்டை பொறுத்து, வியூஸ் போகிறத பொறுத்து தான் இருக்குது. நமக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் வரணும். வந்துச்சுன்னா தான் நமக்கு அதுக்கப்புறம் $100 வந்து அப்புறமா தான் நமக்கு வந்து இன்கம் வரும். அது எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது. நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்கெலாம் வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே அப்படி தான் இருந்திருக்கும். அதனால நம்மளுக்கும் வந்து இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் எதுவுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறையெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பேசிக்கான மொபைல், ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஒரு 10,000 15,000க்கு இருக்க மொபைல் வச்சே நீங்கள் வந்து வீடியோஸ் போட ஆரம்பிக்கலாம். அதுலேயே வாய்ஸ் ஓவர் கொடுத்து நிறைய ஆப்பெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அதுலேயே வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வியூஸ் பொறுத்து, அது போகிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் யூடியூப் சேனலை வந்து ரன் பண்ணிக்கலாம். வீடியோஸ் போடுறது வந்து எப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 10 வீடியோஸ், இப்போ ஒரு 10 வீடியோஸ் வந்து குக்கிங் பற்றி மட்டுமே போடுறீங்க அப்படின்னா கண்டினியூஸாக போடணும். ஒரு நாள் போட்டுட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக போடாமல் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் போட்டு அப்படி போனீங்கன்னா வியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போகாது. குக்கிங் போடுறீங்கன்னா அது வந்து ப்ராப்பரான ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி எடிட்டிங்லாம் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஒரு கரெக்டான டைமில் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வியூஸ் வந்து போகும். ஸ்டார்டிங்கில் வந்து எடுத்தோன்னே நமக்கு வந்து அதிகமாக வியூஸ் போகும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ போட்ட உடனே நம்ம வியூஸ் போகலை அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. டைமிங் வந்து அடுத்த வீடியோஸ் போடும்போது கொஞ்சம் டைம் சேஞ்ச் பண்ணி போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ போட்ட டைம் விட இப்போ ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ வந்து மண்டே ஒரு 11 o'clock போடுறீங்க அப்படின்னா செகண்ட் வீடியோ அடுத்து ஒரு நாள் விட்டுட்டு அடுத்து ஷார்ட்ஸில் வர்றதை விட நமக்கு வந்து லாங் வீடியோவில் தான் வியூஸ் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். அதனால ஸ்டார்டிங் வந்து ஃபுல் வீடியோ வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போடுங்க. அப்புறம் வியூஸ் போக போக அடுத்தடுத்த வீடியோஸில் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபுல் வீடியோ உங்களது பார்க்கும்போது உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு 20 வீடியோஸ் போட்டு இப்போ ஒரு குக்கிங் வீடியோ நீங்கள் போடுறீங்க, அது வந்து வியூஸ் வந்து போகவே இல்லை. வியூஸ் போல் என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது கண்டென்ட் வந்து யோசிக்கலாம். வேறு ஏதாவது ஒரு பாப்புலரான சேனல்லேருந்து ஒரு இது வந்து எடுத்து அதிலேருந்து நீங்கள் வந்து ஐடியாஸ் மட்டும் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு உங்களோட க்ரியேட்டிவில் வந்து ஒரு புதுசாக ஒரு வீடியோ வந்து நீங்கள் போடலாம். எப்படின்னா இப்போ நீங்கள் குக்கிங் போட்டு உங்களுக்கு வியூஸ் போகலை, சரி வேறு ஏதாவது ட்ரை பண்ணலான்னா நீங்கள் எதாவது டிப்ஸ் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி வீடியோஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை vlog மாதிரி நிறைய பேர் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி vlog வந்து ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் vlog கூட போடலாம். அது வந்து நிறைய வியூஸ் வந்து இப்போல்லாம் போகுது. vlog குக்கிங் vlog-ஆக இருக்கட்டும், இல்லை வெளியில் போகிறது, அந்த மாதிரி நிறைய வந்து vlog மாதிரியும் எடுத்து நீங்கள் வந்து போடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு அடுத்து நீங்கள் அதில் ஒரு 10 வீடியோஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் எப்படி போகுதுன்னு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் வந்து எது வந்து உங்கள் சேனலுக்கு வந்து செட் ஆகுதோ அதை வந்து யோசித்து கரெக்டாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து வியூஸ் வந்து போகும். நீங்கள் ஒரு 3 மாதத்தில் கூட உங்களுக்கு நல்ல வியூஸ் வந்து போச்சு, உங்களோட கண்டென்ட் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் வந்து சீக்கிரமாக வந்து ஃபுல்லாயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து $100 வந்து அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமாக ஏர்ன் பண்ணலாம். உங்களோட கண்டென்ட்டை பொறுத்து தான். உங்களோட வீடியோஸும் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப பிளர்ராக இருக்க மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யும். போக போக நீங்கள் ஒரு வீடியோஸும் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன மிஸ்டேக் இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதை பொறுத்து
நீங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். உங்களை என்னென்ன எடிட் பண்ணும், வாய்ஸில் என்ன மிஸ்டேக் இருக்குது, அந்த மாதிரி ஒன்றொன்றும் வந்து நீங்களே வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸில். நீங்கள் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது யூடியூப் இல்லாமல் ஒய்டி ஸ்டூடியோ அப்படின்ற ஆப்பையும் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு ப்ராப்பராக எப்படி அதை வந்து யூஸ் பண்ணணும், என்னென்ன வந்து செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றணும் அப்படின்றது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதையும் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ப்ராப்பராக செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு உங்களோட பேனரு எல்லாமே செட் பண்ணி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதில் தான் வந்து உங்களோட வியூஸ் எவ்வளோ வருது, வாட்ச் ஹவர்ஸ் எவ்வளோ ஜாஸ்தி ஆகுது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எவ்வளோ நேரம் வந்து உங்கள் வீடியோஸ் பார்த்துருக்காங்க, மற்றவங்க எவ்வளோ வந்து உங்கள் வீடியோஸ் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்றது எல்லாமே வந்து நமக்கு ஒய்டி ஸ்டூடியோவில் தான் தெரியும். யூடியூப்பில் வந்து தெரியாது. நமக்கு சும்மா வியூஸ் இவ்வளோ வந்திருக்குது, சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ வந்திருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அது மட்டும் சும்மா நம்ம வந்து கவுண்டிங்கில் வந்து பார்த்துக்கலாம். மற்றபடி எல்லாமே நம்ம ஏர்ன் பண்ணுறது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒய்டி ஸ்டூடியோவில் தான் வந்து பார்க்க முடியும். அதையும் வந்து டவுன்லோட் பண்ணி கரெக்டாக செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் புதுசாக வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். உங்களோட கண்டென்ட்டை பொறுத்து நீங்களும் வந்து ஏர்ன் பண்ண முடியும். பண்ண முடியாது அப்படின்ட்டு வந்து கிடையாது. கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். உடனே வந்து நமக்கு ஏர்ன் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி எடுத்த உடனே இன்கம் வரும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட வீடியோஸை பொறுத்து, கண்டென்ட்டு எல்லாத்தையும் பொறுத்து தான் வரும். இந்த மாதிரி யூடியூப்ஸை பற்றின வீடியோஸு என்னென்ன பண்ணணும் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். எப்படி வந்து க்ரியேட் பண்ணணும், ஒய்டி ஸ்டூடியோவில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் மாற்றணும், என்னென்ன லோகோ எப்படி செட் பண்ணணும், இமெயில் க்ரியேட் பண்ணுறது, அந்த 2 ஸ்டெப் செட்டிங்ஸ் வந்து எப்படி செட் பண்ணணும், எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து உங்களுக்கு யூடியூப்பில் வந்து என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணும் அதை பற்றின வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.